ஸோ போன வீடியோவில் ஹிந்தி மெய் எழுத்துக்களில் க வரிசை, ச வரிசை, த வரிசை, ட வரிசை, ப வரிசை பார்த்தோம். ஓகேவா? இது இப்போ பார்ட் 3, அதாவது ஹிந்தி மெய் எழுத்துக்களில் பார்ட் 3. ஏன்னா ஒரே வீடியோவை எடுத்தால் ரொம்ப லென்த்தாக போகும், நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நான் இதை பார்ட் 3 போட்டிருக்கேன். ஸோ இதில் நம்ம மீதம் இருக்கிற மெய் எழுத்துக்களை பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்தஸ்தி வியஞ்சன், அதாவது க வரிசை, ச வரிசை, ட வரிசை, த வரிசை, ப வரிசை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வர வெயிலுக்கு அந்தஸ்து வியஞ்சன் சொல்லுவாங்க. நான் தமிழ்ல கீழே எழுதியிருக்கேன் அந்தஸ்து வியஞ்சன். ஸோ இதுல என்னென்ன எழுத்துக்கள் வரும்னா ய, ஸோ ய, அடுத்து ர, அடுத்து ல, அடுத்து வ. ஸோ அந்தஸ்து வியஞ்சன் இதுல 4 மெய் எழுத்துக்கள் வரும். ஸோ ய, ர, ல, வ, அந்தஸ்து வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட உச்சரிப்பு எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ய வந்து பார்த்தீங்கன்னா தாலு, தாலு சொல்லியிருப்பாங்க. தாலு வந்து எதுக்கு வரும்? ச வரிசைக்கு வரும். அதாவது நாக்கோட முதல் பகுதி மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை தொடங்கும். ய, ய, இது தாலு. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா தந்திய. தந்தியனா நாக்கோட நுனிப்பகுதி மேல் அன்னத்தோட அந்த பல் பகுதியை நுனியை தொட்டுட்டு வரும். அதாவது நாக்கோட நுனிப்பகுதி அந்த பல் வரிசையோட அடியில தொட்டுட்டு வரும். ர, ர. ஸோ அந்த ல பாத்தீங்கன்னா லாவும் தந்திய தான். அதாவது நாக்கோட நுனிப்பகுதி அந்த பல் வரிசையோட அடியில தொடங்கும். ல. ஸோ ய, ய, ர, ல. ஸோ வ பாத்தீங்கன்னா, ஸோ வாவோட உச்சரிப்பு அந்த ஒலி எப்படின்னா, அதாவது நீங்க சொல்லும்போது ஸோ அந்த நாக்கோட நுனிப்பகுதி அந்த பல்வரிசையோட அடியில தொட்டு கீழ் உதடு வந்து பாத்தீங்கன்னா குவியும். ஸோ வ, வ. நீங்க சொல்லும் போதே தெரியும், நாக்கோட நுனிப்பகுதி அந்த பல்வரிசையோட அடிப்பகுதியில தொடும், கீழ் உதடு வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல குவியும். வ, வ. ஸோ இது தயா பாத்தீங்கன்னா தாலவிய. ஸோ தாலு, அதாவது மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை நாக்கோட முதல் பகுதி தொடும். ய, இது தந்திய தான். அதாவது நாக்கோட நுனிப்பகுதி மேல் பல்வரிசையோட அடியில தொடும். ர. ஸோ லாவும் தந்திய தான். ஸோ நாக்கோட நுனிப்பகுதி மேல் பல்வரிசையோட அடியில டச் ஆகும். ல. ஸோ இது வ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தந்தோஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாக்கோட நுனிப்பகுதி அந்த பல்வரிசையோட அடியில டச் ஆகும், அதே சமயம் கீழ் ஒரு ரவுண்டா குவியும். ஸோ வ, வ, வ. ஸோ இது அந்தஸ்து வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து வர வியஞ்சன் பாத்தீங்கன்னா ஊஷ்ம வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊஷ்ம வியஞ்சன். தமிழ்ல எழுதுறேன். ஊஷ்ம வியஞ்சன். ஊஷ்ம வியஞ்சன். ஸோ இதுல என்ன எழுத்துக்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 மாதிரி இப்படி போட்டு பக்கத்துல ஒரு கோடு. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஷ 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ SHA அப்படின்னு போட்டுக்கலாம். ரெண்டாவது இப்படி யூ மாதிரி போட்டு இப்படி கோடு மாதிரி இழுத்து பா போடுறீங்களா, பா மாதிரியே போட்டு நடுவில் இப்படியே கோடு இழுத்துரும். இது ஷ 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை SHHA அப்படின்னு வச்சுக்கலாம். மூணாவது ரா மாதிரியே போட்டு இப்படி ஒரு கோடு இழுத்து ஒரு கோடு. ஸோ இது SA, அது ச, இதை SAன்னு வச்சுக்கலாம். நாலாவது கழுத்து சாரி வந்து எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. மேலே கோடு போட்டுக்கோங்க. சின்ன கோடு மாதிரி வந்து இது எப்படி எஸ் பாதியா போட மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு பாதியா போற மாதிரி போட்டு இதுல இருந்து ஒரு சி மாதிரி இப்படி எடுத்துருங்க. அவ்வளவுதான். ஸோ இது ஹ, அது HA, ஹ. ஸோ இந்த 4 எழுத்தும் ஊஷ்ம வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஊஷ்ம வியஞ்சன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது
ஸோ காற்று அதிகமாக வரும். அதே சமயம் அந்த காற்று வந்து அந்த வாயோட பகுதிகளில் உரசி வர்றதுனால வெப்பம் அதிகமாக உண்டாகும் இதை உச்சரிக்கும் போது. ஊஷ்மா அப்படின்னா இங்கே ஹீட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை உச்சரிக்கும் போது உங்களுக்கு ஹீட், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. அந்த காற்று அதிகமாக வெளியே வரதுனால அந்த வாயோட உள்பகுதியில் உரசி வரும்போது கொஞ்சம் வெப்பம் அதிகமாக வரும். அதனால ஏதோ ஊஷ்மே வெஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷ அப்படின்றத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா, இது வந்து தாலு. தாலு தாலுன்னா தாலுன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நாக்கோட முதல் பகுதி மேலனத்தோட நடுப்பகுதியை தொடரும். ஸோ இந்த ஷாவை நீங்க உச்சரிக்கும் போது ஷ ஷ. ஸோ நாக்கோட முதல் பகுதி இந்த ஃப்ரண்ட் அந்த போர்ஷன் வந்து மேலனத்தோட நடுப்பகுதியை தொடரும். ஷ ஷ ஷ. நீங்க சொல்லும் போதே தெரியும் ஒரு ஹீட் கொஞ்சம் அதிகமாக வாயிலிருந்து வெளியே வர மாதிரி இருக்கும் இந்த காத்தோட சேர்ந்து. அதாவது ஊஷ்ம வியஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஷ ஷ. இது தாலு. அடுத்து இந்த ஷ ஷ பாத்தீங்கன்னா மூர்தா அப்படின்னு சொல்லுவாங்க. மூர்தா நாலாவது மூர்தாதான் ட வரிசை சொன்னல மூர்தன்யா, அதாவது நாக்கை நல்லா மடிச்சு மேலோட பின் பகுதியை தொடரும். ஸோ இதுக்கும் அதேதான். ஷ ஷ. இது ஷ, இது ஷ ஷ. ரெண்டையும் சொல்லும்போது டிஃபரன்ஸ் தெரியும். இது தாலு, அதாவது நாக்கோட முன்பகுதி மேலனத்தோட நடுப்பகுதியை தொடப்போகுது. ஷ ஷ. இது நாக்கை நல்லா மடிச்சு மேலனத்தோட பின்பகுதியை தொடங்கும். ஷ ஷ. ஓகேவா? இதான் இந்த ரெண்டு ஷாக்கும் உள்ள வித்தியாசம். இது ஷ, இது ஷ ஷ. அடுத்து இது ச. இது இந்த ச வந்து எப்படி உச்சரிக்கணும்னா, எப்படி ஒளி பறக்கணும், இது தந்தியன்னு சொல்லுவாங்க. தந்த். தந்த்னா த வரிசை சொன்னல, நாக்கோட நுனி பகுதி அந்த மேல் பல்வரிசையோட அடிப்பகுதியில டச் ஆகணும். அதேதான் ச ச ச. ஸோ மூணே சொல்லி பாருங்க, வித்தியாசம் தெரியும். ஷ ஷ ச ச. ஸோ இது தந்த். தந்த் அப்படின்னா நாக்கோட நுனி பகுதி மேல் பல்வரிசையோட நுனி பகுதி அடிப்பகுதியில் டச் ஆயிட்டு வரணும். தந்த். ஸோ இது தாலு, இது மூர்தா, இது தந்த். ஸோ ஷ ஷ ச ச ச. இது வந்து ச. அடுத்து நாலாவது கழுத்து ஹ. ஹ வந்து எப்படின்னா, ஹோட ஒலி எப்படி சொல்லுவாங்கன்னா கண்ட் கே பீத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொண்டையோட உள்பகுதியில இருந்து ஒலி வரும்னு சொல்லுவாங்க. ஹ ஹ ஹ. சொன்னீங்கன்னா தெரியும், தொண்டையோட உள்பகுதியில இருந்து ஒலி வரும். ஹ ஹ. ஓகேவா? ஸோ இதான் அந்த 4 எழுத்தோட உச்சரிப்பு. ஸோ இதோட உச்சரிப்பு வந்து தாலு. த ஷவோட உச்சரிப்பு வந்து மூர்தா. ஷவோட உச்சரிப்பு வந்து தந்த். ஸோ நீங்க தாலு, மூர்தா, தந்த் இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாலுனா நாக்கோட முன்பகுதி மேலனத்தோட நடுப்பகுதியை டச் பண்ணணும். மூர்தானா நாக்கை நல்லா மடிச்சு மேலனத்தோட பின்பகுதியை டச் பண்ணணும். தந்த் அப்படின்னா நாக்கோட நுனிப்பகுதி மேல் பல்வரிசையோட அடியில டச் ஆயிட்டு வரணும். ஸோ இது இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணு தான் உங்களுக்கு மாறி மாறி வரும் ஒவ்வொரு இதுலையுமே. ஓகேவா? ஸோ ஷ ஷ ச ஹ. ஹ வந்து தொண்டையோட உள்பகுதி. கண்ட் கே பீத்தர். பீத்தர்னா உள்ள, கண்ட்னா தொண்டை அப்படின்னு அர்த்தம். ஸோ தொண்டையோட உள்ள இருந்து நீங்க ஒலி எடுத்துட்டு வரணும். ஹ ஹ. ஸோ இது இந்த 4ம் ஊஷ்ம வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் க வரிசை, ச வரிசை, ட வரிசை, த வரிசை, ப வரிசை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வர்றது அந்தஸ்து வியஞ்சன். அதுக்கடுத்து வர்றது ஊஷ்ம வியஞ்சன். இதுக்கடுத்து வர்றது சன்யுக்தி வியஞ்சன். சன்யுக்தி வியஞ்சன்னா 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து உருவாகிற மெய்யெழுத்து, அதான் சன்யுக்த் வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்தஸ்து வியஞ்சன், ஊஷ்ம வியஞ்சன் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நான் சன்யுக்தி வியஞ்சன் சொல்லித்தரேன். ஸோ நான் எரேஸ் பண்ணிடுறேன் இடம் இல்லாதனால. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது
संयुक्त व्यंजन संयुक्त व्यंजन கீழே நான் எழுதுறேன். संयुक्त व्यंजन. संयुक्त व्यंजन அப்படின்னா ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து உருவாகிற எழுத்து. ஸோ இதுல ஒரு 4 எழுத்து இருக்கு. ஸோ முதல் எழுத்து க்ஷ. க்ஷ எப்படி எழுதுறோம் பாருங்க. கோடு போட்டு இழுத்து ஒரு முட்டை மாதிரி போட்டு இப்படி கொண்டு இப்படி போட்டுருங்க. ஒரு கோடு போடுங்க, இன்னொரு சின்ன இது மாதிரி வந்து இங்க முட்டை மாதிரி போட்டு அதை அப்படி சி மாதிரி இப்படி இழுத்து இங்க ஒரு இது. ஸோ இது க்ஷ. KSHA க்ஷ. க்ஷ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒரு எழுத்து த்ரா. த்ரான்னா ஒரு கோடு போட்டு சின்ன வளைவு மாதிரி போட்டு கீழே ஒரு கோடு. ஸோ இத த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரா. ஓகேவா? ஸோ தமிழ்ல எழுதுற இது க்ஷ. இது த்ரா. அடுத்து மூணாவது இருக்க எழுத்து க்யா. க்யா ஒரு கோடு மாதிரி போட்டு கீழே வந்து சாரி கோடு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு ஒரு சின்ன கோடு மாதிரி எடுத்துட்டு போட்டீங்க. இது கியா. என்ன சொல்லுவாங்கன்னா கியா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எழுதுறேன் கியா அப்படின்னு சொல்லுவாங்க. கியா. நாலாவது இருக்க எழுத்து ஸ்ர. ஒரு கோடு மாதிரி போட்டு ஓகேவா, கோடு மாதிரி போட்டு 2 கோடு மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கோடு இப்படி கோடு. இந்த கோடுல மட்டும் ஒரு முட்டை மாதிரி போட்டு இப்படி இழுத்துருங்க. ஸோ இது ஸ்ர. இது வந்து என்னது ஸ்ர. ஸோ ஸ்ர. ஓகேவா? ஸோ 4 எழுத்திற்கு சன்யுக்த வஞ்சன்ல ஒண்ணு க்ஷ. க்ஷ. இக் ஷ. இது த்ர. மூணாவது எழுத்து கியா. கியா. நாலாவது எழுத்து ஸ்ர. ஸ்ர. ஸோ நான் அந்த சன்யுக்த வஞ்சன் என்ன சொன்னேன், 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து உருவாகிற மெய்யெழுத்து அப்படின்னு சொன்னேன். இப்போ க்ஷ. க்ஷால என்னென்ன மெய்யெழுத்து இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ க்ஷால வந்து ஷா வந்து காவும் ஷாவும் ஷாவும் சேர்ந்து க்ஷா உருவாகும். க்ஷா. ஸோ க ஷா சேர்ந்து க்ஷா உருவாகும். அடுத்து த்ரா. த்ரா வந்து பாத்தீங்கன்னா தாவும் பிளஸ் ராவும் சேர்ந்து த்ரா அப்படிங்கிற மெய்யெழுத்து சன்யுக்த வஞ்சன் உருவாகும். ஸோ ஸோ எத்தனாத்தா? மொதத்தா. இது மொதக்கா. இது ரெண்டாவது ஷ. ஓகேவா? ஸோ க ஷா சேர்ந்து க்ஷா உருவாகும். த ரா சேர்ந்து த்ரா உருவாகும். அடுத்து கியா. கியா வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜா இருக்குல்ல. ஸோ ஜா ஒண்ணு. ஜாவும் நியா. ஞாயிறு வர நியா. சா வரிசையில லாஸ்டா வரலாம் நியா. ஸோ இதுவும் சேர்ந்து கியா. கியா அப்படிங்கிற மெய்யெழுத்து உருவாகும். ஸோ ஜ நியா சேர்ந்து கியா உருவாகும். அடுத்து லாஸ்டா இருக்க ஸ்ரா. ஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா ஷா ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் ராவும் சேர்ந்து ஷ்ரா அப்படிங்கிற சன்யுக்த வஞ்சன் உருவாகும். ஸோ 4 சன்யுக்த வஞ்சன் இருக்கு. ஸோ க்ஷ, த்ர, கியா, ஷ்ரா. ஸோ கியா அப்படி வருது, கவும் ஷாவும் சேர்ந்து க்ஷ, தாவும் ராவும் சேர்ந்து த்ரா, ஜாவும் நியாவும் சேர்ந்து கியா. கியாங்கிற சன்யுக்த வஞ்சன். அடுத்து ஷாவும் ராவும் சேர்ந்து
ஷ அப்படிங்கிற சன்னியுக்த வியஞ்சன் உருவாகுது. ஓகேவா? இதான் சன்னியுக்த வியஞ்சன். மொத்தம் 4 சன்னியுக்த வியஞ்சன் இருக்கு. ஸோ இங்க நான் க்கு கீழே இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன், க்கு கீழே ஒரு கோடு போட்டிருக்கேன், ஜக்கு கீழே இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன், ஷாக்கு கீழே ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த கோடை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹல் சிஹ்னா ஹலந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி நம்ம தமிழ்ல இக்கு, இச்சு, இட்டு அந்த புள்ளி வச்சுக்கிறோம்ல, புள்ளி வச்சாதான் அது மெய்யெழுத்து. ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த புள்ளிக்கு சமானம் தான் இந்த கோடு. ஓகேவா? ஆனா நம்ம புள்ளிக்கு சமானம் தான் கோடு. ஸோ இந்த கோடு போட்டோம்னா அந்த மெய்யெழுத்து அதோட பாதி வடிவத்துல வந்துடும். பாதி வடிவம்னா ஸோ க அதை நம்ம இக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆதார் ரூப் வியஞ்சன் கா ஆதார் ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹலந்த் இல்லைன்னா ஹல்ச்சின்னு இந்த கோடு போட்டோம்னா அது இந்த மெய்யெழுத்தோட பாதி வடிவத்தில் வந்துடும். இதான் இந்த மெய்யெழுத்தோட உண்மையான வடிவம். ஓகேவா? ஆக்சுவலா நம்ம எழுதும் போது இப்படிதான் எழுதணும். அப்படிதான் எழுதணும். இதான் இதோட உண்மையான வடிவம். உண்மையான வடிவம்னு சொல்லுவாங்க. இதை இந்த கோடை தான் ஹலந்த் இல்லைன்னா ஹல் சிஹ்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். ஸோ இப்போ இது இந்த மாதிரி கோடு போட்டால் இது இக் ஆயிடும். ஸோ இக் பிளஸ் ஷ ஷ, இத் பிளஸ் ர த்ர, இச் பிளஸ் ஞ ஞ, இஷ் பிளஸ் ர ஷ்ர. ஸோ அப்போ இந்த கோடு கண்டிப்பா போடணும். ஸோ இந்த ஹல்ச்சின்னு ஹலந்த்னா என்ன, அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல தெளிவா சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம மெய்யெழுத்துக்கள் ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ முதல்ல க வரிசை பார்த்தோம், ச வரிசை, ட வரிசை, த வரிசை, ப வரிசை பார்த்தோம். ஸோ அதோட ஒலிகள் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தோம். க வரிசைனா கண்டிய, ச வரிசைனா தாளவிய, த வரிசைனா மூர்தன்ய, அடுத்து த வரிசைனா தந்திய, ப வரிசைனா ஓஷ்டிய. அடுத்து பார்த்தது அந்தஸ்து வியஞ்சன் பார்த்தோம். சாரி, இங்க அந்தஸ்து வியஞ்சன்ல ய ர ல வ. அதோட ஒலிகள் எப்படி வருதுன்னு பார்த்தோம். அடுத்து ஊஷ்ம வியஞ்சன் பார்த்தோம். ஷ ஷ ச ஹ. ஸோ அதோட ஒலிகள் எப்படி வருதுன்னு பார்த்தோம். அடுத்து சன்யுக்தி வியஞ்சன், அதாவது 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து உருவாகிற மெய்யெழுத்து. அதுல ஒரு 4 மெய்யெழுத்து பார்த்தோம். ஸோ மொத்தம் இந்தியில மெய்யெழுத்துக்கள் இவ்வளவுதான். ஸோ நீங்க இந்த மெய்யெழுத்துக்களை எழுதி பாருங்க, சொல்லி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம் ஆகும். உயிரெழுத்துக்கள் நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஆனா மெய்யெழுத்துக்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க டெய்லி எழுதி பார்த்தீங்க, உச்சரிச்சு பார்த்தீங்க, நான் சொன்ன மாதிரி உச்சரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க மனப்பாடம் பண்ணி மெய்யெழுத்துக்களை கத்துக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.